அனைவருக்கும் வணக்கம். கடகராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? அப்படி என்றால் இவற்றை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவர்களுடன் பழகுங்கள். அந்த வகையில் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடகராசி என்பது 4வது ராசியாகும். இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆவார்கள். நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம். இவர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களோடு இருப்பவர்கள். நிலா தேய்ந்து வளருவது போல் தோன்றுகிறதே தவிர நிஜத்தில் அது மாறுவதில்லை. அது போலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் என்றும் கடகராசிக்காரர்கள் மாறாத தன்மை உடையவர்கள். மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள். பொதுவாக அமைதியான, மரியாதையான, நல்ல பண்புகளை கொண்டவர்கள். மனித இயல்புகளை ஆழமாக கவனித்து உணர்ந்து கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும். புகழை தேடி செல்ல மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களால் தாம் கவனிக்கப்பட வேண்டும் என எண்ணுவார்கள். புகழ் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்தி விடுவார்கள். தோல்வி மனப்பான்கு அருகில் இருப்பவர்கள். இவர்களோடு தொடர்ந்து வரும் பயம் இவர்களின் சிறந்த சிந்தனைகளையும் செயலுக்கு கொண்டு வராமல் செய்துவிடும். இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதில் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும். ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவருடைய மென்மையான மனதை காயப்படுத்தும். இது இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும். இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாகி விடுவார்கள். ஒரு சில நேரங்களில் உலகத்தை வெறுத்து பேசுவதும் உண்டு. இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும். 2 வகை கடகராசிக்காரர்கள் உண்டு. முதலாம் அவர் அழகான வட்ட முகமும் மென்மையான தோல் பகுதியும் சிரித்த முகம் வட்ட கண்களும் உடையவர்கள். 2ஆம் அவர் பெரிய தலைப்பகுதியும் துருதிய கண்ணும் மேல் நோக்கிய பூர்வம் உடையவர்கள். ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கற்றிருக்கும். பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியான தேக கட்டு கொண்டவர்கள். உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூறு அமைப்பு கொண்டவர்கள். இவர்கள் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். உணர வைக்கும் புகைப்படத்தை போலவே கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாகவும் பிரதிபலிப்பார்கள். வாழ்க்கை தனக்கு சொல்லி தந்த பாடத்தை மறக்க மாட்டார்கள். அந்த வகையில் இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அடிக்கடி மாறும் தன்மை கொண்டவையாகும். வண்ணமயமானவற்றையெல்லாம் விரும்புவார்கள். நல்ல ஞாபக சக்தி கொண்டவர். நீண்ட நாட்களுக்கு முந்தைய செய்தியையும் உபயோகித்த பொருட்களையும் அப்படி மனதில் வைத்து செயல்வார்கள். காலை முதல் இரவு வரை தான் காண்பது கேட்பது எல்லாவற்றையும் மனதில் பதிவு செய்து வைத்துக் கொள்வார்கள். அன்பும் அரவணைப்பும் இவர்களுக்கு அதிகமாக தேவை. இளமை கால வீட்டுச் சூழல் இவர்களுக்கு பண்புகளை வடிவமைக்கும். விடலை பருவத்தில் காரணமின்றி எதற்கெடுத்தாலும் சண்டையிடும் கடகராசி குழந்தை பருவத்தில் எளிதாக ஒழுங்குபடுத்தப்படக்கூடியவர். கண்ணுக்கு தெரியாத தன் கற்பனை விளையாட்டு தோழனுடன் நல்லதனமாக விளையாடும் குணம் கொண்டவர். இவரிடம் சுதந்திரமான சிந்தனையும் தனித்துவமும் இருக்கும். கடுமையாக நடத்தப்பட்டாலும் கவனிக்காமல் விட்டுவிட்டாலோ அழுது ஆர்ப்பாட்டம் செய்து விடுவார்கள். இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகள் இளமையில் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கவில்லை எனில் வளரும் போது இறுக்கமான மனநிலையும் தனிமை விரும்புவார்கள் மாறிவிடுவார்கள். அந்நியர்கள், பெரிய உருவம் கொண்ட மிருகங்கள், அதிக ஒளி சிந்தும் விலங்குகள், இதுவரை சுவைத்திராத உணவு இவற்றை கண்டு பயப்படுவார்கள். அன்பு செலுத்தினாலும் இவருடைய படைப்பாற்றல் கலையாற்றல் மலர்ந்து வளரும். இவை இல்லையெனில் இவருடைய நல்ல குணங்கள் விரக்தியிலும் தனிமையிலும் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல இந்த கடகராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அதிகம் பேசாமல் எதையும் சுற்றி வளைத்து சொல்லும் குணம் உள்ளவர். தன்னை பற்றி யாரிடமும் அதிகம் சொல்ல மாட்டார்கள். எளிதில் மனதளவில் காயம் பட்டு விடுவார்கள். ஆனால் மிகவும் உண்மையாக இருப்பார்கள். கூர்மையான உணர்வு கொண்ட நன்மை வியக்க வைக்கும். ஆனால் இவருடைய தோல்வி மனப்பான்மையை நம்மை துன்பத்தை ஆழ்த்திவிடும். மரியாதையான நடவடிக்கையும் மற்ற
மற்றவர்களிடத்தில் கனிவாகவும் இருப்பார்கள். அவ்வப்பொழுது கனவுலகில் சஞ்சரிப்பவராக இருந்தாலும் நிகழ்கால உண்மைகளை நிதர்சனத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். சந்திரனின் மாற்றம் போல் உணர்வுகள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் தமது உண்மை தன்மையிலிருந்து விலக மாட்டார்கள். அன்பான வார்த்தைகள் இவர்களுக்கு நல்ல ஒரு இசை கேட்பது போல் சுகமானவை. சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமாகவும் பேசுவார்கள். பாதுகாப்பான சூழ்நிலையை விரும்புவார்கள். செலவு செய்வதை விட சேமிப்பு செய்வது இவருக்கு மிகவும் பிடிக்கும். சமுதாயத்தில் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக பணம் சேர்ப்பவர்கள் அல்ல. தரமும் சிக்கனமும் இவருக்கு மறுபெயர்கள் ஆகும். கலை ஆர்வம் திறமையும் மிக்கவர்களாவர். உடையில் பாரம்பரியமாக இருக்க வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள். அதே போல பொருளாதாரத்தில் மந்த நிலையில் இருந்தாலும் இயல்பாகவே இருப்பார்கள். பெரும் பணம் படைத்தவராக இருக்காவிட்டாலும் வேலை இல்லாமல் இருப்பது அரிதினும் அரிது. தாய்க்கு தான் முதலிடம் தருவார். தாரத்திற்கு 2ஆம் இடம்தான். தன் தாயிடம் மிகுந்த பற்றுதலுடன் இருப்பார் அல்லது சுத்தமாக தொடர்பில்லாமல் இருப்பார். தன் தாயை கனிவுடன் கவனிக்கும் மனைவியை தான் விரும்புவார். மனைவி தன் தாயிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவார். பெண்களால் தான் பாராட்டப்பட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்ற உள்ளார்ந்த எண்ணம் கொண்டவர் ஆவார். இவர் நன்கு சமைக்கும் திறமையுடையவர். கலை, கலாச்சாரம், இசை, ஓவியம், ஆன்மீகம் போன்ற கலைத்துறையில் ஆர்வம் ஈடுபாடும் உள்ளவர். பெண்களை போல் இருக்கும் வரை அவர் மென்மையான மனிதர் தான். தன் குடும்ப பாரம்பரியத்தின் மீது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் மீதும் பற்றும் பெருமையும் கொண்டவராக இருப்பார். அதே போல இந்த கடகராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இராசியில் பிறந்த பெண்மணிகள் மழை காலங்களில் சோகமாகவும் சூரியன் பளீரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலத்துடன் இருப்பார். குதூகலமும் சோகமும் மாறி மாறி வரும் குணம் கொண்டவர். நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி. பணிவுடன் சுகாதாரத்துடன் இருக்கும் குணமுள்ளவர். செலவு செய்யும் எண்ணம் இருந்தாலும் சிறிதளவாது சேமித்து வைத்து கொள்ளும் குணமுள்ளவர். தன்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டால் தாராளமாக செலவு செய்து திருப்தி அடைய முயலக்கூடியவர்கள். பணம் குறித்து பேச பிடிக்கும். அதிக செலவு செய்து பரிசு தந்தால் இவ்வளவு விலையுயர்ந்த பரிசு அவசியமில்லை என்று உண்மையான எண்ணத்தை வெளிப்படுத்துவார். நில ஒளியில் குதூகலமாக பெண்ணாக மாறிவிடுவார். முழு நிலா ஒளி இவருடைய ஆழ் மனதில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வரும். காதல் கொண்டிருக்கும் போது 2 முறைகளை கையாள்வார்கள். ஒன்று கூச்ச சுபாவம், எளிமையான குணமும் சுகமான உணர்வுகளை வெளிப்படுத்துபவராக இருப்பார். 2வது சற்று பிடிவாதமானதாகும். ஏதாவது ஒரு முறையில் தன் காதலரின் அருகாமையை பெறுவது. நல்ல உண்மை காதலுக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்றவர் அல்ல. இதில் நல்ல செய்தி என்னவெனில் இத்தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவு. இந்த ராசி பெண்களிடம் நல்ல குணங்கள் மிகுந்திருக்கும். எனினும் தான் குறை காணப்படுவதை விரும்ப மாட்டார்கள். கேலியும் தான் ஒதுக்கப்படுவதையும் தாங்க மாட்டார்கள். அரிதாகத்தான் தன் கோபத்தை காட்டுவார்கள். மனதிற்குள்ளேயே அழுத்தி கொள்ளக்கூடியவர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் தன் தாயை யார் குறை கண்டாலும் பொறுக்க மாட்டார்கள். ரகசியம் இவர்களால் காக்கப்படும். தான் அழகில்லை, இளமையாக இல்லை, புத்திசாலி இல்லை என்ற பயம் உள்ளூர உண்டு. இந்த தருணங்களில் மனநிலை மாற்றம் அடையும். தனது அடுப்படியோடு மிகுந்த நட்புடையவர்களாக இருப்பார்கள். அதேபோல் நன்கு சமைப்பார்கள். இந்த கடகராசியில் பிறந்த பெண்கள் தனது கணவனுக்கும் குழந்தைக்கும் உணவும் பாசமும் தருவதில் குறை வைக்க மாட்டார்கள். இவர்கள் மேம்போக்கானவர்கள் அல்ல, ஆழமான உணர்வு கொண்டவர்கள்.